இன்றைக்கு கோயிலுக்கு முன்னால் இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்கத்தின் மாதிரி லிங்கம் இங்கே பார்வைக்காக வச்சிருக்குதாம். அது என்ன மாதிரி என்றதை இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். சிவராத்திரியை முன்னிட்டு கீரிமலை நாகேஸ்வரர் ஆலயத்திலிருந்து 30 மீட்டர் தூரத்தில் பிரம்மாகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினரால் இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்கங்கிற மாதிரி லிங்கம் பக்தர்கள தரிசனத்துக்காக வைக்கப்பட்டிருக்குது. இது 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி நாளைக்கு காலையில், 16ஆம் தேதி நாளைக்கு பின்னேரம் 6 மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டிருக்குது. இது நாளைக்கு 6 மணி வரைக்கும் தரிசிக்க வேண்டிய பக்தர்கள் 12 ஜோதிர்லிங்கத்தின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது சோமநாதர்கள் அழைக்கப்படுற சோம்நாத். இது குஜராத் மாநிலத்தில் இருக்கிற கோயில். இது இறைவன் பக்தர்களுக்கு இறைவன் சோமபானம் கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. இப்போ இது அவர் என்ன சோமபானத்தை கொடுத்தாருன்னு சொன்னால், நாங்கள் யாரு அவர் யாருன்றத ஞானத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கார். நான் யாரு அவர் எங்களுக்கு யாருன்றத ஞானத்தை கொடுத்துருக்கார். அதுதான் அந்த சோமபானம் கொடுத்து ஒரு கோயிலில் உருவாக்கப்பட்டதுனாலே பல கதைகள் இருக்குது. அதில் இது இறைவன் சோமபானம் கொடுத்ததுன்ற ஞாபகார்த்தமாக இந்த கோவில் அமைந்தது. இது மல்லிகாவுக்கு நான் அழைக்கப்படுற லிங்கம். இது ஆந்திர பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குது. இப்போ இது இந்த ஞாபகார்த்தம் என்ன, இறைவன் தூய இல்லற பாதையை ஸ்தாபிக்கிறார். அப்போ அர்ஜுனன் கூட அந்த மகாபாரதத்தில் வெற்றி கொண்டதுக்கு காரணம் அவர் ஒரு இறைவன் ஆதாரத்தை வச்சிருந்தார். அதே மாதிரி ஒரு இறைவனை ஆதாரமாக வச்சிருக்கிறதன் மூலமா இந்த தூய இல்லற பாதையை இறைவன் ஸ்தாபித்த ஞாபகார்த்தமாக தான் இந்த மல்லிகார்ஜுனர் ஆலயம் அமைக்கப்பட்டது. ஆலயம் இது இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குது. இது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 5 தல நாகம் காட்டப்பட்டிருக்குது. அதில் 5 விகாரங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற 5 விகாரங்களை அழிக்கிறார். அதாவது பற்று, பேராசை, நாங்கள் ஆண் பெண்ணுன்ற பேதம், மற்றது கோபம், இப்படி பலவிதமான எங்களுக்குள்ள இருக்கிற விகாரங்களை அவர் அழிச்சிருந்த ஞாபகார்த்தமாக தான் இந்த மகாகாலேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்குது. இந்த மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது ஓம்காரேஸ்வரர். இது இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குது. ஓம்ன்றது எங்களோட மொத்த வாழ்க்கையின் ஆதாரமே ஓம் என்ற வார்த்தையில் இருக்குது. அதனால் நாங்கள் கூட வழிபடக்குள்ள ஓம் என்ற வார்த்தையை அதிகமாக சொல்கிறோம். இப்போ ஓமண்டா அவர் எங்களுக்கு கொடுத்த ஞானம், நான் யார் என்ற அந்த ஞானம் எங்களோட வாழ்க்கையின் மொத்த ஆதாரமாக இருக்குது. அப்போ இறைவன் சொல்கிற அவர் ஓம் என்ற சத்தியத்தை தான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அதில் ஞாபகார்த்தமாக தான் இந்த ஓம்காரேஸ்வரர் ஆலயம் அமைக்கும். ஆலயம் இது இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இதில் இறைவன் சொல்ற எங்களுக்குள்ள இருக்கிற தீய பழக்க வழக்கங்களை அவர் தான் அழிக்கிறார். எங்களுக்குள்ள இருக்கிற அது இந்த ஞாபகார்த்தமாக இந்த பீமா சங்கர் ஆலயம் அமைக்கப்பட்டது. கேதாரநாதர் ஆலயம் இது இமயமலையில் அமைஞ்சிருக்குது. இது மற்ற லிங்கங்களோட ஒப்படைக்கு இந்த லிங்கம் கொஞ்சம் வித்தியாசமாக பனிக்கடிகளுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. இது இறைவன் எங்களுக்குள்ளே இருக்கிற தீய குணங்களை அழித்து எங்களை ஒரு தேவர்கள் போல அந்த ஒரு தரத்துக்கு அப்படி ஒரு உயர்வான குணம் உள்ளவாக்களாக எங்களை மாற்றி மனிதர்களை தேவர்கள் மாதிரி குணம் உள்ளவர்களாக மாற்றினது இந்த ஞாபகார்த்தமாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது கிருஷ்ணேஸ்வரர் ஆலயம். இது மகாராஷ்டிராவில் இருக்குது. இப்போ கிருஷ்ணர் என்றாலே எல்லாருக்கும் பிடிக்கும். என்னென்னா தெய்வீக குணங்கள் நிறைந்த குழந்தை என்று கிருஷ்ணர் சொல்லப்படுறதால அவர் சொல்றதுனால விரக்தி அடைஞ்ச ஆத்மாக்களுக்கு இறைவன் புது வாழ்க்கையை கொடுத்தார். இப்போ அதுன்னு ஞாபகார்த்தமாக தான் இந்த கிருஷ்ணேஸ்வரர் ஆலயம் மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு. இது ராமேஸ்வரம் கூடுதலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு பின்னாலே ராமர் இந்த ஆலயத்தை வணங்கினதா கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணத்தோட தொடர்பு பட்டிருக்கு இந்த ஆலயம். ராமர் இந்த ஆலயத்தை வணங்கினதா சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ராமர் வணங்கின ஆலயம் என்ற பெயர் இதுக்கு ராமேஸ்வரம் என்று பேர்.
அது வந்து அடுத்தது வந்து நாகேஸ்வரர் ஆலயம். நாகேஸ்வரர்னு சொல்லிட்டு அந்த நஞ்சு எங்களுக்குள்ளே இருக்கிற நஞ்சு அவர் எடுக்கிறார். அதனால இறைவனுக்கு ஆழகால நஞ்சை விளங்கினவர்ன்ற அந்த இது கூட இருக்குது. அப்போ எங்களுக்கு இருக்கிற நஞ்சுன்றது எங்களுக்குள்ளே இருக்கிற நான் சொல்ல மாதிரி இந்த விகாரங்களை வந்து இறைவன் முடிக்கிறார். கடவுளோட ஆதாரத்தோடு நாங்கள் எங்களுக்கு இருக்கிற தீய குணங்களை அழிக்கிறோம். அதில் ஞாபகார்த்தமாக தான் நாகேஸ்வரர் ஆலயம் அமைக்கிறது. அடுத்தது இது வந்து வைத்தியநாதர் ஆலயம். வைத்தியநாதர் சொல்லிட்டு நாங்கள் யாருன்றதை மறக்கக்குள்ள தான் எங்களுக்குள்ள இந்த தீய குணங்கள் எல்லாம் வரவழைக்கிச்சு. நான் யாருன்றதை நாங்கள் மறக்கக்குள்ள இப்போ இறைவன் வந்து என்ன செய்யறாருன்னா நான் யாருன்று என்ன மறக்கக்குள்ள வந்து எனக்கு நான் யாருன்ற இந்த ஞானத்தை கொடுத்து எங்களுக்குள்ள இருக்கிற அந்த தீய குணங்களான அந்த நோய், தீய குணங்கள் கூட ஒரு நோய் தான். அந்த நோயை ஆத்மாவில் இருக்கிற தீய குணங்களான அந்த நோய்களை அகற்றுறதால ஒரு வைத்தியநாதர் வந்து அழைக்கப்படுறாரு. திரியம்பகேஸ்வரர் ஆலயம். இது வந்து இறைவன் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் என்ற அந்த 3 நிலையில், அதாவது பிரம்மா மூலமா உலகத்தை ஸ்தாபிச்சு, விஷ்ணு மூலமா அதை பராமரிச்சு, சங்கரர் மூலமா தீய உலகம், அதாவது இந்த விகாரங்கள் கொண்ட உலகம் அழிக்கப்படுறது அந்த ஞாபகார்த்தமா இந்த திரியம்பகேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்குது. இது வந்து மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு. வைத்தியநாதர் ஆலயம். இது வந்து இறைவன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இது இறைவன் சொல்றார், நான் தான் புது உலகத்தை படைக்கிறேன், கடவுள் தான் புது உலகத்தை படைச்சார். அந்த உலகம் இப்போ வளமை அடைஞ்சிருக்கே தவிர இறைவன் புது உலகத்தை நல்ல அழகான உலகத்தை படைச்சிருக்கிறார். பதின ஞாபகார்த்தமாக தான் இந்த விஸ்வநாதர் கோயில் ஆலயம் அமைச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணுறதுக்காண்டி வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் வந்து இங்கே வழிபட வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நாளைய தினம் பின்னிரம் 6 மணி மட்டும் இங்கே வந்து பார்வைக்காக வச்சுருப்பாங்க. வந்து நீங்களும் வந்து வழிபட்டுட்டு போகலாம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிமலை கோயிலுக்கு முன்னாலேயே ஒரு 30 மீட்டர் தூரத்தில் வந்து பக்கத்திலேயே வந்து இது அமைஞ்சிருக்குது. நீங்களும் வந்து வழிபட்டுட்டு போங்க. இசையால் எங்களுடைய இலங்கையை அடையாளப்படுத்தியவர், அதற்கு அடிக்கலனாய் தன்னுடைய நாதஸ்வரத்தால் அலங்காரம் சூட்டியவர் திரு பஞ்சமூர்த்தி குமரன் அவர்கள். அந்த திரை இசையாகட்டும் அல்லது எங்களுடைய பகுதிகளில் கச்சேரிகளாகட்டும் எல்லா இசைக்கலைஞர்களும் வியந்து பார்த்து தன்னுடைய நாதஸ்வரத்தால் எங்கள் நாடி நாளங்களை எல்லாம் கட்டி போட்ட பெருமை திரு பஞ்சமூர்த்தி குமரன் அவர்களுக்கு சாரும். எனவே இங்கே வந்திருக்கின்ற ரசிகர்கள் சார்பிலும் எங்களுடைய டிவி சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். திரு பஞ்சமூர்த்தி குமரன் குழுவினருக்கு நம்ம ரேடியோ கேபிளம், நம்ம டிவி கேபிளல் டிவி பெருமையோடு வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிவராத்திரி நிகழ்ச்சியில் கிடைத்திருக்கின்றோம். அரசாணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யாத்திரல் நிறுவனம், அதே போல சக்சஸ்வியா மற்றும் சன்வே ஆகியன எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அதிகாலை 5 மணி வரையும் உங்களுக்கு இன்னும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளையும் நாங்கள் வழங்க ஆயத்தமாக இருக்கின்றோம். நம் நாட்டின் முன்னணி இசைக்குழுவான முதற்தர இசைக்குழுவான சரிகம இசைக்குழுவினர் வழங்குகின்ற சிறப்பு இசை நிகழ்ச்சி காத்திருக்கிறது. எங்களுடைய இலங்கை பாடல்கள் மாத்திரமல்ல, தென்னிந்தியாவில் இருந்து வருகின்ற சிறப்பான முத்தான 3 பாடகர்கள் வானொலி தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்து ரசித்த அந்த பாடல்களை நாம் இன்று